மறுபடி என்ன மிகப்பெரிய பாவம் இன்னொன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும்னா அதை மறுபடியும் சொல்றாங்க. அன் தக்குபலு, உனக்கு தந்திருக்கத்தக்க வதக்க உனக்கு ஒரு பிள்ளையை குழந்தை செல்வத்தை தந்திருக்கத்தக்க நீ அதை என்ன, உனக்கும் அவங்களுக்கும் உணவு சேர்ந்துதான் தந்திருக்க, அதை கொலை செய்யக்கூடாது. மறுபடியும் அவருக்கு திருப்தி ஆகல, மறுபடியும் கேட்கிறார், மறுபடியும் பாவத்தை சொல்லுங்க. மறுபடி சொல்றாங்க, அன்ன தசானி ஹலீலத்த ஜாரக, அண்டை வீட்டாரின் உன்னை நம்பி ஒப்படைக்கத்தக்க நீ என்ன செய்யக்கூடாது, அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டுறக்கூடாது. விபச்சாரம் ஈடுபடுறது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவத்துல பக்கத்துல இது அதை விட பயங்கர பாவம் என்று சொல்லி பிரிக்கிறாங்க. இதுவும் பெரும் பாவம். அண்டை வீட்டுக்காரன் உன்னை நம்பி தானே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போவான், பக்கத்துல தானே பழகுறான். அப்ப அவன்கிட்ட போய் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கேடுகட்டத்தன சிந்தனையோட பழகிறாதீங்க, அதையும் தடுக்கிறாங்க, பெரிய பாவம் என்று சொல்லி. அடுத்து கேட்கிறாங்க, ஒரு மனிதன் தொல்லை தரும் அண்டை வீட்டுக்காரனிடம் இன்னல் இனுசானு, அவன் தொல்லை தருகிறான், அவரின் தொல்லையை ஒருத்தர் சபுர் பொறுத்து கொண்டால் அவருக்கு என்ன தெரியுமா வாழ்வு, ஹயாத்து இந்தல்லாஹ், அந்த வாழ்வதற்கும் சாவுக்கும் வல் மௌத்த அது போதுமானது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்றான், அது எதுக்கு போதுமானது தெரியுமா, மரணத்துக்கு போதுமானது. நீ சபூர் செய்துக்கிட்டா உனக்கு அதனால என்ன கிடைக்கும், மட்டும் தொந்தரவு பண்றான். என்ன செய்யறாங்க, அதை தொந்தரவு பண்ணாலும் அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, பண்ணினாலும் என்ன செய்யுங்க, சபூர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பக்கத்துல சண்டை போட்டு மறுபடியும் மூஞ்சில முழிக்க முடியாத அடுத்த நாள், அப்ப அதை கொஞ்சம் சகிச்சுக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் நெருங்கிக்கிறீங்க, சகிச்சுக்கிறீங்க. அடுத்து ஒரு செய்தியை பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்துல எது பெரிய ஒரு செய்தியாக நீங்க கருதுகிறீர்கள் என்று கேட்ட உடனே பையில வரக்கூடிய ஹதீஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க, வஜாருஹு, அண்டை வீட்டாரிடம் நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதுவே என்னது, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மகிழ்ச்சியானது. எங்க போய் நிறுத்துறாங்க பாருங்க, உங்க அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா அண்டை வீட்டுக்காரங்க. அண்டை வீட்டுக்காரிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வாகிய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மகிழ்ச்சி